வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி என்னோடய டயட் பிளானில் நான் ஒரு நாளில் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த மின்ட் ஜூஸ் வந்து குடிப்பேன். 150 ml வந்து குடிப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இது போட்டு நல்லா வந்து அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி அதை தான் வந்து குடிப்பேன். இந்த கிளாஸில் வந்து 3/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 150 ml கரெக்டாக இருக்கும். இது வந்து காலையில் வந்து குடிக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் நைட்டே ஊற வச்சு பாதாம் வந்து சாப்பிட்ணும். நான் ஊற வைக்க வந்து மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன். காலையில் சொன்னதையே குடிக்கணும். ஃபஸ்ட் இந்த ட்ரிங்க்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரிங்க் இருக்கும். ஃபஸ்ட் நாள் வந்து இந்த ட்ரிங்க், அடுத்தடுத்தது வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து காட்டுறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 இட்லி, 1 எக்கு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி வந்து ஒரு பவுல் இருக்குது இல்லைங்களா, இந்த பவுலில் வந்து பாதி, அதுதான் ஒரு கட்டோரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இட்லியுமே பார்த்திங்கன்னா ராகி இட்லியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ராகி இட்லி வந்து நான் இன்றைக்கி பண்ணலை. இருந்த மாவு வச்சு நான் இட்லி வந்து பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் காலையில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு வந்து 250 கிராம் வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். 250 கிராம் ரைஸுக்கு 150 கிராம் வந்து ரேடிஸ் பொரியல் வந்து எடுத்துட்டேன், முள்ளங்கி பொரியல். அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து 150 வந்து எடுத்துக்கிறணும். ஆனால் நான் வந்து சிக்கன் வந்து பண்ணாதனால நான் வந்து இந்த பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பீன்ஸ் கிரேவி தான் வந்து எடுத்திருக்கேன் 150 கிராம். ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து பாயில் பண்ணணும், ஒரு மீடியம் சைஸ் கார்ன். எனக்கு இந்த சளி பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து சுக்கு காப்பி வந்து போட்டுவிட்டேன், அதனால் கார்ன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி, இது கூட பார்த்திங்கன்னா முருங்கை பொடி இருக்குல்ல, முருங்கை பவுடர், முருங்கைக்கீரை பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது கூடயே பார்த்திங்கன்னா அந்த 1 கட்டோரி வந்து கிரேவி, அந்த கிரேவி சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீன்ஸு இல்லை ஏதாவது ஒரு பயிர் குழம்பு வந்து கிரேவியாக வந்து பண்ணி சாப்பிட்ணும். இதுதான் என்னோடய டின்னர். இது குடிச்சிட்டு இது சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ், அதாவது 150 ml வந்து ஸ்கிம்டு மில்க் வந்து குடிக்கணும். இதுவே எனக்கு ஃபுல்லாக இருந்ததுனால நான் பால் வந்து குடிக்கலை, அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டேவோட டயட் பிளான். இனி அடுத்தடுத்த நாளில் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத டெய்லி வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.